இந்த திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவு சம்பவம் வந்து நம்மளால் மறக்க முடியாது. இப்போ அதில் சிகிச்சையில் வந்து இன்னும் கூட இருக்காங்க பல பேர். இப்போ அதன்படி நம்ம பார்த்தோன்னா பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்த செய்தி. இந்த திருவள்ளூரில் இயங்கக்கூடிய தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் மேலும் ஒருத்தர் உயிரிழந்திருக்காங்க. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வந்த ஒடிசாவை சேர்ந்த 18 வயது இளம்பெண் உயிரிழந்த நிலையில் இப்போ பலி எண்ணிக்கை மட்டும் அப்படின்னு பார்த்தோன்னா 10 உயர்ந்திருக்கு. இது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகவும் பார்க்கப்படுது. அதே போல அஞ்சலி, இதுக்கு யாரு காரணம், எது முக்கிய காரணம் அப்படிங்கிறது தொடர்பான தகவலும் வெளியாயிருக்கு. இந்த 10 பேரை பலி கொண்ட திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விபத்து தொடர்பா இடைக்கால அறிக்கையில வந்து அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாயிருக்கு. கடந்த டிசம்பர்ல நடைபெற்ற ஆய்வுல விபத்து தொடர்பா எச்சரிச்சிருக்காங்க. முறையான பராமரிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சிருக்காங்க. அந்த அமோனியா குழாய்கள்லாம் சரிவர பராமரிக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆலை நிர்வாகம் அலட்சியமா இருந்ததுதான் இந்த துயர நிகழ்வுக்கு காரணம் அப்படின்னு அந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு வந்து டிசம்பர்ல ஆய்வு பண்ணி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஏன் அதை சரியா கவனிக்காம விட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. சென்சார்கள், எச்சரிக்கை அமைப்புகள்லாம் அங்க எதுவுமே வைக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதே திருவள்ளூர்ல அந்த அமோனியா வாயு கசிவால உயிரிழந்தவங்களுடைய 4 பேரோட உடல் வந்து அடையாளம் காணப்பட முடியல அப்படின்னு ஒரு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த அமோனியா காத்து இருக்கு இல்லையா, அந்த வாயு அதிகமாக நுகர்ந்ததுனால அவங்களுடைய முகம்லாம் வீங்கி அடையாளம் வந்து மாறி இருக்கு. இது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாததுனால அந்த அந்த தொழில வேலை செஞ்சவங்க, அந்த தொழிற்சாலையில வேலை செஞ்சவங்களுடைய உறவினர்களுடைய DNA பரிசோதனையை நடத்தி அதுக்கப்புறம் உடல்களை ஒப்படைக்க அதிகாரிகள் முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் அடுத்த செய்தியை பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.